இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 27 தாயாம் திரு அவை புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித வின்சென்ட் தே பவுல் என்பவர் கத்தோலிக்க திரு அவையில மாபெரும் ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த வின்சென்ட் தே பவுல் பிறந்தது பிரான்ஸ் தேசத்துல டாக்ஸ் என்கிற ஒரு நகரத்துல 16வது 17வது நூற்றாண்டுல ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான் வின்சென்ட் தே பவுல். அன்புமிக்கவர்களே, இவருடைய குடும்பத்துல இவரோடு பிறந்தவர்கள் 4 சகோதரர்கள் மற்றும் 2 சகோதரிகள். ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் தந்தையினுடைய அந்த விவசாய வேலையில எல்லோரும் பங்கு பெற்று மிக இளைய வயதிலேயே பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டு தந்தையினுடைய தனிப்பெரும் கவனத்தை ஈர்க்கிறார் இந்த வின்சென்ட் தே பவுல். அன்புமிக்கவர்களே, இயல்பிலேயே இரக்க குணமும் இயல்பிலேயே மற்றவர்களுக்கு பணி செய்கிற ஒரு இதயத்தையும் கொண்டிருந்த இந்த வின்சென்ட் தே பவுல் பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்காக குருத்துவ பயிற்சிகளை முடித்து குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு கடற்கொள்ளையர்களால் துனிசியா என்கிற ஒரு இஸ்லாமிய தேசத்திற்கு அடிமையாக நாடு கடத்தப்படுகிறார். அங்கு சென்று அவர் இவரை அடிமையாக வாங்கியவரிடத்திலேயே பணிவோடும் பண்போடும் நற்பண்புகளோடும் நடந்து கொண்ட ஒரு காரணத்தினால் அவரால் விடுவிக்கப்பட்டு மறுபடியும் பிரான்ஸ் தேசத்திற்கு வருகிறார். கேண்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பிரபுத்துவ குடும்பத்துல அந்த குடும்பத்திற்கான தனிப்பட்ட ஒரு குருவாக தேர்வு செய்யப்பட்டு அங்கே பணி செய்ய செல்கிறார். அங்கே அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே இவருடைய பக்தியும் இவருடைய விசுவாசமும் இவருடைய நல்லொழுக்கமும் பிடித்து போகவே அவர்களுடைய பண உதவியை கொண்டு பல இடங்களில் அன்பு பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த வின்சென்ட் தே பவுல். அன்புமிக்கவர்களே, சிறுக சிறுக சேமித்து இறையன்பு பணிகளால் அவர் வாழ்ந்த பகுதி முழுவதும் மக்களால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு குருவாக புனித வின்சென்ட் தே பவுல் மாறிப்போனார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக பெண்களுக்கான ஒரு துறவு சபையும் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு ஆண்களுக்கான ஒரு துறவு சபையும் ஏற்படுத்தப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் அன்பின் பணியாளர்களாக, வாழ்நாள் முழுவதும் இறையன்பின் சாட்சிகளாக, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழ்ந்த மக்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, சிறைப்பட்டோருக்காக, நோயுற்றவருக்காக பணி செய்த புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய வளமையை பின்பற்றி தான் இன்றளவும் உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து பங்குகளிலும் வின்சென்ட் தே பவுல் என்கிற பொது நிலையினருக்கான அந்த இறையன்பின் பணியாளர்களுடைய சபை இயங்கி வருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களுடைய பரிந்துரையால் நமக்கும் இறைவன் ஏழையருக்கு இறங்குகிற ஒரு நல்ல இதயத்தை கொடுத்தருள இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல இயேசுவினுடைய இந்த பல்வேறு பணிகளை பார்த்து திருத்தூதர்களும் அவரோடு இருந்த சீடர்களும் வியப்படைகிறார்கள். அவர்களை பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் சொல்லுவதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர்கள் இயேசுவை அதிசயங்கள் செய்பவராக, அற்புதங்கள் செய்பவராக, அல்லது இயற்கையையே தன்னுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வருகிற, இறந்தவர்களை உயிர்ப்பித்து தருகிற மாபெரும் ஒரு அதிசயங்களை செய்கிற ஒரு மனிதராகத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவ்வளவு அதிசயங்களையும் மாட்சியான மேன்மையான செயல்களையும் செய்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல இந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார். மனிதராய் பிறந்த நமக்கு பலருக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிப்பது. செவிமடுத்தல் என்கிற ஒரு திறன், செவிமடுத்தல் என்கிற ஒரு புண்ணியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. ஆரவாரம் மிகுந்த, இரைச்சல் மிகுந்த, சத்தம் அதிகமாக இருக்கிற ஒரு கலாச்சாரத்திலும் ஒரு சூழலிலும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் சொல்லுவதை கேட்டு மனதில் நிறுத்துங்கள் அப்படி என்று அவர்கள் ஆரவாரமான அற்புதமான ஒரு இயேசுவை கண்டு வியந்து கொண்டிருக்கிற நேரத்துல, அதைவிட முக்கியமானது, நான் உங்களுக்காக பாடுபட்டு மரித்து உங்களை மீட்டுக் கொள்வது துன்பம் நிறைந்த மற்றொரு பகுதி, சிலுவை நிறைந்த மற்றொரு பகுதி அப்படி என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அன்புமிக்கவர்களே, மருத்துவர் ஒருவரிடத்துல ஒருவர் வருகிறார். அமர்ந்த உடனேயே அந்த மருத்துவர் என்ன செய்கிறார், அவரை அமர வைத்து இந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து அவருடைய உடல் நலத்தை அவர் பரிசோதிக்க ஆரம்பிக்கிறார். ஸ்டெத்தஸ்கோப்பை இங்க வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பின்னால திரும்புங்க அப்படின்னு சொல்லி
பேக் சைட்ல எல்லாம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இருமுங்க, மூச்சு இழுத்து விடுங்க சொல்லிட்டு, கண்ணை திறந்து பார்த்து டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு, நாக்கு திறந்து காமிங்க, மறுபடியும் அதை டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு, பல சோதனைகள் எல்லாம் முடிச்சுட்டு, இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டாராம் மருத்துவர். வந்தவர் சொன்னாராம், கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்குதான் மருத்துவர் சொன்னாராம், ஏங்க வந்த உடனே அதை சொல்ல வேண்டித்தானே, நீங்க எங்க டாக்டர் என்ன சொல்ல விட்டீங்க, இன்னொரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தா யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், இசிஜி எடுத்து அனுப்பியிருப்பீங்க போல, தயவு செய்து வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்களேன் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, நகைச்சுவையாக இந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இன்றைக்கு இந்த உலகத்துல யாராவது ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசுறதுக்கு திரும்ப எதுவும் பேசாம அமைதியா கேட்க மாட்டாங்களா? என்னுடைய குறைகளை அமர்ந்து கவனமாக அதுக்கு செவிமடுக்க மாட்டார்களா? என்னுடைய உள்ள குமுறல்களை யாராவது செவிமடுத்து கேட்க மாட்டார்களா? என் உள்ளத்துல இருக்கிற காயத்தின் வடுகளை யாராவது புரிந்து கொண்டு மௌனமாக நான் பேசுவதை கேட்க மாட்டார்களா? அப்படி என்று உலகில பல பேர் இன்றைக்கு மற்றவர்கள் கொஞ்சம் செவிமடுத்தாலே போதும் என்கிற மனநிலையில தான் இருக்கிறார்கள். குருக்கள், கன்னியர்கள் அல்லது அரசு பதவியில் இருப்பவர்கள், பொதுநிலையினர் எல்லோருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. இரைச்சல் மிகுந்த ஒரு காலச்சூழல்ல வாழ்ற நமக்கு நாம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்குது. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியில உறவாடுகிற, அமைதியில நம்மிடம் பேசுகிற இறைவனுடைய குரலுக்கு செவிசாயுங்கள் அப்படி என்கிற முதல் கருத்தையும், அதே நேரத்துல மற்றவர்கள் குறையோடு வருகிற நேரத்துல, வேதனையோடு வருகிற நேரத்துல பண உதவியோ பொருள் உதவியோ நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு காலகட்டத்துல மற்றவர்கள் சொல்ல வருவதை தாட்சியோடும் பொறுமையோடும் செவிமடுத்து கேட்டாலே நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு பிறரன்பு பணியாகத்தான் அது இன்றைய காலகட்டத்துல கருதப்படும் என்பதை புரிந்து கொண்டு அமைதியில் உறவாடும் இறைவனுக்கு செவிமடுத்து, குறைகளோடும் கஷ்டத்தோடும் வருகிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் செவிமடுத்து உண்மையான சீடத்துவத்துல வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.